படம் வேற மாதிரி இது கதையாகுது வேற லெவல் பார்ட் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் பார்ட் 2 சீக்கிரமா எடுக்க பார்ட் 47 வரைக்கும் பாப்போம். விஜய் வந்து அழகிய தமிழ் மகனுக்கு அப்புறம் இதுதான் வேற லெவல் வில்லன். மங்காத்தாலாம் வாரி துண்டு போயிருவாரு. வில்லனா தரமா பண்ணிருக்காரு. சைக்கோ வில்லனா நான் பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. இவங்கலாம் பிடிக்கலன்ற எனக்கு போய் சொல்றான் ப்ரோ. அறிவு இல்லையா இல்ல ரசனை இல்லையான்னு தெரியல. நார்மல் படம் தான் ப்ரோ. பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான். விஜய்க்கு ஒஸ்ட் இது படம், அவ்வளவுதான். விஜயோட கிரேட்டஸ்ட் மூவி ஆஃப் ஆல் டைம். சூப்பரா இருக்குங்க. நெஞ்சிலே வந்துச்சு அந்த அதிர்ச்சி. நான் 25 வருஷத்துக்கு முன்னே இப்பதான் வந்து படமே பாக்குறேங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிக்கிறாரு. வில்லன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் செம. விஜய் ஆக்டிங் சூப்பர், கதை சூப்பர், பிளாட் சூப்பர். விஜயோட கிரேட்டஸ்ட் மூவி ஆஃப் ஆல் டைம். சூப்பர் செம. சூப்பருங்க, சூப்பர். விஜய் சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்கு அவரு. எல்லாமே அப்பாவும் மகனும் சேர்ந்து எதிர்த்து பேசுறதோ அடிதடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு தலை தான். சூப்பருங்க, சூப்பர். இனிமே அவர் ஆட்சினாலும் முன்னே வருவார். விறுவிறுப்பாக போடுங்க. இல்லை நோனோ யார் சொல்கிறது சான்ஸே கிடையாது. அவரை தவிர இது யாராலும் இந்த மாதிரி நடிக்க முடியாது. நல்லா இல்லை, பழைய ஃபார்மேட் தான். ஒன்றும் பெருசாக புதுசாலாம் ஒன்றுமே இல்லை. என்னத்தை சொல்கிறேன்னே தெரியல. நோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வெங்கட் பிரபு இப்படி பண்ணுவார். சரி, அவர் ஃபன்னாக தான் இருப்பார். சரி, ஒரு மாநாடு மாதிரி ஒரு டைம் லூப்பில் போயிருந்து நினச்சா அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சோ செகண்ட் ஹாஃபில் அப்படியே தூக்கி வாரி சாப்பிட்டார் ப்ரோ. கடவுள் ப்ரோ அவர்லாம். வேறு விஜயகாந்த் அந்த இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் த்ரிஷா தான் ப்ரோ. எனக்கு அது போதும் ப்ரோ. தலையே பார்த்துட்டேன் புதுசா. எனக்கு அது போதும் ப்ரோ. என்ன 2 பேரும் அஜித்தையும் தளபதியும் 2 பேரும் ஒன்றா பார்க்கணும் ப்ரோ அடுத்த படத்தில். அவ்வளோ எதிர்பார்த்தது இல்லை தலைவா. ரொம்ப எதிர்பார்த்தேன். என் பொண்ணுங்களெல்லாம் லீவ் போட வச்சு ஸ்கூலுக்கு கூட்டினு அவங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸு. ரொம்ப எதிர்பார்த்து கூட்டின்னு வந்தேன். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எல்லாமே இருக்காங்க, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. யுவன்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தோம், யுவனை ஏமாற்றிட்டார். சார், இது வந்து பெரிய ஒரு பெருசாக எதிர்பார்த்த ஒரு படம். அந்த படத்தில் வந்து எதிர்பார்த்தது சுத்தமாக இல்லை. வாய்ப்பு இல்லை. சுத்தமாக விறுவிறுப்பே கிடையாது. பீஸ்டே பரவாயில்ல, சுத்தமாக நல்லா இல்லை. விஜய் வில்லன்றதோட இது அழகிய தமிழ் மகன் மாதிரி தான் இருக்குது. வில்லன் அந்த அளவுக்குலாம் சுட்டபில்லை. மோகனை எடுத்து காட்டியிருக்கலாம். பிரபுதேவா நெகட்டிவ் ரோலை காட்டினது நல்லா இல்லை. எதிர்பார்க்கல. விஜய்க்கு ஒஸ்ட் இது படம், அவ்வளோதான். நான் விஜய்க்கு எதிரிலாம் கிடையாது. எனக்கு என் பொண்ணுங்களுக்காக ஸ்கூல் லீவ் போட்டு கூட்டின்னு வந்திருக்கேன் குழந்தைங்கள. அவங்களே வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. படம் செம்மையாக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக செகண்ட் டைம் பார்க்குறேன். வேறு லெவல் ப்ரோ. எல்லாமே பிடிச்சி போச்சு ப்ரோ. நல்லா இருந்தது. தளபதியோட ஆக்டிங் வந்து செம. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. யாரு வில்லனா தரமா பண்ணிருக்காரு. சைக்கோ வில்லனா நான் பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. இவங்கலாம் பிடிக்கலன்ற எனக்கு போய் சொல்றான் ப்ரோ. அறிவு இல்லையா இல்ல ரசனை இல்லையான்னு தெரியல. நார்மல் படம் தான் ப்ரோ. பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான். இவன் என்ன சும்மா இவனை கூப்பிட்டு படத்துல கிளைமேக்ஸ் தான் படம் சூப்பரு. கமர்ஷியலா படம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ப்ரோ படம் வந்து நல்லா இருக்கு, அவ்வளவுதான் ப்ரோ. பட் அந்த அளவுக்கெல்லாம் இவன் சொல்ற 2வது முறை கூப்பிட்டு வந்து பரவாயில்ல. நான் தான் ஒரு தடவை கூப்பிட்டு பரவாயில்ல. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒரு தடவை. விஜய் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. பட் ஓகே ப்ரோ, நல்லா தான் இருக்குது. பட் பார்க்கணுன்ட்டு தான் பார்க்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் தான் நல்லா போச்சு. அது அந்த கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு என்னென்னவோ பட் விறுவிறுப்பாக லைக் நம்மளே ஓகே போகுதுன்ற மாதிரி தான் காட்டினு தவிர்த்து மற்றபடி நார்மல் தான். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸும் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. ஒரு குட் ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. த்ரிஷா வந்து தான் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓவராலாக வந்து தளபதிக்காக பார்க்கலாம் ப்ரோ. நீங்கள் நானே செகண்ட் டைம் வரேன். இன்னும் 2 டைம் கூட நான் பார்ப்பேன் ப்ரோ. கதை வயசு எனக்கு தெரில. பட் தளபதிக்காக பார்க்கலாம் ப்ரோ. ஏன் நல்லா இல்லைன்னா கதை தான் ப்ரோ. கதைனால தான் எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்னால தான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓகே தான் ப்ரோ. படம் வேற மாதிரி இது கதையாகுது. வேற லெவல். பார்ட் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் பார்ட் 2 சீக்கிரமா எடுக்க பார்ட் 47 வரைக்கும் பார்ப்போம். வேற லெவல். நான் படம் நல்லா பார்க்கலாம். எல்லாமே மீனாட்சி சௌத்ரி வேற லெவல், ஸ்னேகா வேற லெவல், எல்லாருமே வேற லெவல். ஸ்பாயிலர் வேணா, நீங்க வந்து படத்தை பாருங்க, அவ்வளவுதான். வில்லன் விஜய் வந்து அழகிய தமிழ் மகனுக்கு அப்புறம் இதுதான் வேற லெவல் வில்லன். மங்காத்தாலாம் வாரி துண்டு போயிருவாரு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு.
இவன் சூப்பராக போட்டிருக்காரு. மகாத்தா வந்து பீட் பண்ண முடியாது, ஆனால் இது சூப்பராக போட்டிருக்காரு. செஞ்சுட்டாரு, சூப்பர். என்ன பிடிச்ச படமே ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா? நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ரசிப்புத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன படம் திரும்ப திரும்ப நடிச்சாருன்னா நல்லாயிருக்கும். இதான் லாஸ்ட் படம்னு சொன்னதான் கஷ்டமாக இருக்குது. அது செமையாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. விறுவிறுப்பாக தான் போகுது. சூப்பராக இருக்குது. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, மாசாக இருந்தது. தளபதி லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தலையை, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நடிப்பு தளபதி விஜய் தான் எல்லாமே. அவர் எது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிடிக்கும் எங்களுக்கு. எல்லாமே மிஸ் யூ. அவர் நடிச்ச படம் எல்லாமே சூப்பர். விஜய் தான் நம்மளுக்கு சூப்பராக இருந்தது. அவர் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. விஜயே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜென்ரலாகவே விஜய் படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. இதுக்கு முன்னாடியே கூட வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு, பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னுமே கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்தது. எது புது சாங் எது பழைய சாங்குன்னு தெரியல, எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு மாதிரி நல்ல வைபாக இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தோம், ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸாக வந்ததுனால எங்களுக்கு இன்னுமே நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்ட். எனக்கு த்ரிஷானா ரொம்ப பிடிக்கும். அவங்க இதுக்கெல்லாம் ஒரே கத்தி தொண்டையெல்லாம் வலிக்குது, பேச முடியல. சூப்பராக இருந்தது. ஓவரால் ஐ லவ் இட். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்ததுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. நான் திருப்பி வந்து பார்ப்பேன். நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு விஜய் ஒரு ஃபைட் செம்மையாக நடிச்சிருக்காரு. செம்மையாக இருந்தது. விசில் போடு. செம்மையாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் விஜய் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரெண்டு டிஃப்ரெண்ட் விஜய்க்கும் சூப்பர் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பல ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டைம் போனதே தெரில. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபைட்டு அடிச்சிக்க முடியாது. அது எமோஷன்ஸ்லாம் விஜய் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும். விறுவிறுப்பாக கடைசி வரைக்கும் சூப்பராக போகுது மேடம். நல்லா இருக்குது படம். நல்லா இருந்தது. ஃபைட் சீன் சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது. என் தளபதி படம் எப்பயுமே மாசாக தான் இருக்கும். டபுள் சீன் தான் பயங்கரமாக பிடிச்சது. விறுவிறுப்பாக தான் இருக்குது. அவங்களும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா நடிகரும் வந்தது ஒன்று ஹைலைட்டே. செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் படம் நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா இருக்கு. இல்லையே, நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் தலை ஃபேன் ப்ரோ. அவங்க தான் தலைவர். சூப்பர் எல்லாமே சூப்பர். ஃபைட் சீன் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. வில்லன் வந்து வெளிலே காமிக்கல, பட் ஆனால் விஜய் டபுள் ஆக்டர் சொன்னா வேற லெவல் ப்ரோ. மஜா. படம் ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம என்டர்டைன்மெண்ட் இருந்தது. வர கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு சூப்பராக இருந்தது. எந்த ஒரு சீனும் போர் அடிக்கல. வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி ஃபோன் எடுத்து நம்ம இந்த மாதிரி நோண்ட மாட்டோம். அந்த மாதிரி இருந்தது படம். பேக் டு பேக் நல்ல சீக்வன்ஸு, ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்கல்ல. ஓவரால் இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஓகேங்களா. விஜய் வேறு லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. விஜய், சின்ன விஜய், இளைய தளபதி, பெரிய விஜய் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்ரிதிங் இட்ஸ் குட் ரியலி. வில்லன் மோகன், அதுதான் இளைய தளபதி தான் விஜய் ஆக்சுவலி. வர மோகன் சார் ஒருத்தர் வில்லன் ஆக்சுவலி வர. ஓகே, இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. பார்த்த வரைக்கும் பிரபுதேவா இட்ஸ் சூப்பர் ட்விஸ்ட். கடைசியில் சரியான ட்விஸ்ட் வந்து பிரபுதேவா சார் தான் ஆக்சுவலி. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கணும் ஆசை இருந்துச்சு. அது பார்க்க முடியல. படம் நல்லா தான் இருந்தது. விஜய் வந்து 2 ரோலில் நடிச்சுக்கிறாரு. நல்லா நடிச்சுக்கிறாரு. ஒன்று வில்லன் ரோல், இதுதான் ஃபஸ்ட் டைம் நடிச்சுக்கிறாரு அவர். நல்லா கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சுட்டாங்க. தோனி வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லா முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். படம் நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு ஃபைட் சீன் தான் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு விஜய். 3 நாளைக்கு அப்புறம் படத்தில் வந்திருக்காரு மோகன். நல்லா நடிப்பு தான் இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஃபைட் சீன் நல்லா இருந்தது. செம்மையாக இருந்தது. விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் கோசம் தான் படம் வந்து பார்க்குறேன். ஃபைட்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எதிர்பார்க்காம திடீர்னு கொஞ்சம் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே எதிர்பார்க்காம வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. விஜய் படம் சூப்பராக இருக்குது. அந்த வில்லன் இது வரதான் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. படமே தளபதி தாங்க. படம் தளபதி இல்லைனா மாசு தான். வேற லெவல். தளபதி சூப்பராக வேணும். நான் தளபதி சூப்பர். வேற லெவல். எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. இல்ல தளபதி சூப்பரா இருக்கு. வில்லன் கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருக்கு.
சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும். படமே மட்டை சூப்பராக பண்ணியிருக்காரு. தளபதினாவே சூப்பர் தானே. வில்லன் விஜய் தான். சூப்பரா இருக்குதா? சூப்பர், எல்லாமே சூப்பர் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு படம். விஜய் சூப்பரா நடிச்சு, சூப்பரா இருக்கு. கிரேட்டஸ்ட். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்தது. சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்த பாட்டு வரும்னு நினைக்கிறேன், பாப்போம். படம் எப்படின்னு சொல்லு. நல்லா இருந்துச்சு. கடைசியில 2 பேர் வந்தாங்களா, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே நல்லா இருந்தது. நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் நல்லா இருக்கு. விஷயம் வந்தது. நல்லா இருந்தது படம் வந்து பயங்கர ட்விஸ்ட், சூப்பராக இருக்குது படம். வெங்கட் பிரபு மூவியில் வந்து மங்காத்தாக்கு அப்புறம் இந்த படம் சூப்பராக இருக்குது. ரியலி என்னால் எதிர்பார்க்கவே முடியல. பயங்கர ட்விஸ்ட்டு, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்து கடைசியாக சூப்பராக முடிச்சிட்டாங்க படம். 3 விஜயும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் கொடுத்தது சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பிரபுதேவா சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவரும் நல்லா இருக்காரு. இவரோட ஆக்ஷன் சூப்பர், வில்லன் ஆக்ஷன் சூப்பர். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. மோகன் சார் புதுசாக என்ட்ரி ஆகி நல்லா நடிச்சிருக்காரு. டோனி சார் கடைசியாக அதுவும் சூப்பராக இருந்தது. எல்லாமே கம்ப்ளீட் டீமுக்கு வந்து ஆட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். வாவ்சம் ஃபிலிம். இது மாதிரி படம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நல்லா எடுத்திருக்காங்க. இது படத்தை வந்து படமாக பார்க்கணும், உள்ளே மூழ்கி போகக்கூடாது. படம் வந்து படம் 3 ஹவர் வர்றதுக்கு வந்து ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரும். ஸோ அதனால் சூப்பராக இருக்குது ஜி. எக்ஸலன்ட் மூவி. படம் சூப்பர். சூப்பர்ண்ணா. சுமாராக இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பர். நல்லா இருந்துச்சு படம். பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. டபுள் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. செவன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சாங் தான் சூப்பர். சூப்பராக இருந்துச்சு படம். அந்த விஜய் வந்து அந்த ஸ்டேடியம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்குண்ணே படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குண்ணே. நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. விஜய் தளபதி நல்லா இருக்கு. நல்லா எடுத்துருக்காங்க. விஜய் நடிப்பு பிரமாதம். ஆமாம், முதலே நல்லா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு. நல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. பரவாயில்ல. சூப்பர் சூப்பர். படம் சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் பிடிச்சது. சரியான படம். விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சீன் அட்டகாசமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா போயிருக்காரு. வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பர். விஜய் கேரக்டர் நல்லா சூப்பர் பண்ணியிருக்காரு. சூப்பர். சூப்பராக இருக்கு. சூப்பராக எடுத்திருக்காரு. எல்லாம் சர்ப்ரைஸ், நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக போச்சு. வில்லன் மோகன் அவ்வளோ இல்லை, விஜய் தான். அது சூப்பராக இருக்கு. நல்லா தானே இருந்தது. கதையே நல்லா தானே இருக்கும். படம் ஓகே, பார்க்கலாம். நல்லா இருக்கு. விஜய் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் விருப்பா போகுது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இவருக்கு அடிச்சிக்க முடியாதுங்க. எந்த விஷயத்துல அடிச்சிக்க முடியாது அவங்க 2 பேரால. சரிங்களா? எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆட்சியில் நிற்கிறார், அவர் தான் ஃபஸ்ட்டு. தளபதி தான் ஃபஸ்ட்டு. அது எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக. அதுதான் ஸ்டார்டிங் எடுத்தோடனே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது அந்த சீன். விஜயகாந்த் சீன் தான். சூப்பராக இருக்கு. யுவன் சாங்ஸ் சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. யுவன் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் யுவன் சாங்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. வந்து மியூசிக் பேக்ரவுண்டு, பிஜிஎம்ஸு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கடைசியில் லாஸ்ட்டில் வந்து சிஎஸ்கேவோட இது ரொம்ப இதாக இருந்தது. தோனியோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும் ஆக்சுவலி. வந்துட்டு மேட்ச் பார்க்கும்போது தோனி வந்து தான் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு மேட்ச் அதோட லிங்க் பண்ணி ஸ்டேடியம் காமிச்சு ஓவரால் ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணி மாதிரி சூப்பராக இருந்தது கிளியர். விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் சீனே விஜயகாந்த் இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிபி சாரை காமிச்சாங்க. அப்புறம் வாலி சார் ஃபஸ்ட்டு, எஸ்பிபி சார், அப்புறம் பவதாரணி, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார். சூப்பராக இருந்துச்சு ஜி. சிவகார்த்திகேயன் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு, கொஞ்சம் இது வந்துச்சு.
நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. த்ரிஷாவோட டான்ஸ் சூப்பர். ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்குது. எக்ஸலன்ட் மூவி.